ஃப்ரெண்ட்ஸ், மெட்டாஃபர்ஸில் ஐடி எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்கள் அப்ளைன் ரெஃபரல் லிங்க் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ டோக்கன் பேக்கெட் வேலெட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ டாய் எல்லாமே ஷேர் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஒரு லெவல் ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ டிஸ்கவர்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். மேலே சர்ச் இருக்கும். சர்ச்சில் பேஸ்ட் பண்ணுங்கள். அந்த ரெஃபரல் லிங்க் பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ கீழே கோ டு தி டி ஆப் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி வரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் அண்ட் ஐ எம் நாட் யுவர் சிட்டிசன் ஆஃப் த யூஎஸ்ஏ ஆர் த யுஏஇ. இந்த ரெண்டு ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சைன் அப் கொடுங்க. டோக்கன் பேக்கெட் கொடுங்க. ஸோ ப்ராசஸ் ஆகிருக்கு. ஜஸ்ட் வெயிட் a minute. ஓகே, தென் கன்ஃபார்ம் பேமெண்ட் கேட்கும். ஸோ நம்மளோட பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்ட் போட்டோமோ அந்த பாஸ்வேர்டை போட்டுக்கோங்க. So continue. You have been successfully registered. Please sign in via Connect Wallet. Connect கொடுங்க. வெயிட் பண்ணிங்கன்னா அதே ப்ராசஸில் வெயிட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி கன்ஃபார்ம்ன்ற ஒரு ஆப்ஷன் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுங்க. அகெயின் பாஸ்வேர்ட் போடுங்க. ஸோ யூ லாகின் வருதா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? ரைட் சைடில் 3 கோடு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹோம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா டாக்டைல் கேம் ஏஎஃப்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் லெவல் 1 5 ஆக்டிவேட்டுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆக்டிவேட் கொடுத்துருங்க. கொடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொசீட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் கன்ஃபார்ம். பாஸ்வேர்ட் கொடுங்க. Again confirm payment. Again put password. சாரி, ராங்காக என்டர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், லெவல் வாங்கியாச்சு. மெட்டாஃபர்ஸில் ஃபஸ்ட் லெவல் ஆக்டிவேஷன் பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல், நீங்கள் எந்த லெவல் வரைக்கும் பை பண்ணுறீங்களோ அந்த லெவலுக்கான காயினை அவைலபிள் வேலெட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு லெவலாக 1 by 1 இதே மெத்தடில் தான் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ நான் ஜஸ்ட்டு வந்து வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு லெவல் நான் க்ரியேட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ரெஃபரல் லிங்க் எங்கே எடுக்கலான்னு பார்க்கலாம். ரைட் சைட் கார்னரில் 4 பாக்ஸ் இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க. காப்பி மை லிங்க். ஓகேங்களா? ஸோ இந்த காப்பி மை லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இருக்கும் காப்பி மை லிங்க். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட லிங்க்கு. இதை போயிட்டு ஷேர் பண்ணிக்கலாம். பாருங்கள், மெட்டாஃபோர்ஸ் ரெஃபரல் லிங்க் ஒரே மாதிரி இருக்கா? ஸோ என்னோடய அப்ளைன் ராஜ்கண்ணா சார் சென்ட் பண்ணியிருந்தேன் அதே லிங்க்கு இதில் ஷோ ஆகுது. ஓகே, ஸோ இந்த மெத்தடில் தான் நம்மளோட மெட்டாஃபோர்ஸ் வந்து ஆக்டிவேஷன் பண்ணணும். ஸோ நம்ம மறுபடியும் பேக் வந்துட்டு எப்படி வந்துட்டு லாகின் பண்ணணும் ஒவ்வொரு டைமும் அப்படின்றத கூட ஒன்ஸ் அகைன் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டோக்கன் பேக்கெட் ஆப்பை நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ டிஸ்கவர் போங்க. மேலே சர்ச்சை ஒன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் லாஸ்ட்டாக யூஸ் பண்ண லிங்க் ஆட்டோமேட்டிக்காக கீழே வரும். மெட்டாஃபோர்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வரும். ஒவ்வொரு டைமும் இதே மெத்தடில் தான் போகணும். ரைட் சைட் கார்னரில் அந்த லெஃப்ட் சைடில் 2 பாக்ஸ் இருக்குது. சைன் அப் கொடுத்துக்கோங்க.
டோக்கன் பேக்கெட் கொடுத்துக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள். ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. யூ ஆர் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட். ஓகே. ஸோ இந்த மாதிரி பேஜ் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் 3 டாட் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். ஹோம் அப்ளை பண்ணுங்கள். டாக்டைல் கேம் ஏஎஃப். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டாக்டைலை நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த அந்த பால்ஸ், பிளாக் பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சாக வந்து ஃபில் ஆகிட்ருக்கும். ஸோ உள்ள பீப்புள் வந்திருக்காங்களா, யார் வந்திருக்காங்க, அது இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம வந்து பார்க்கலாம். எப்படின்னா அந்த லெவல் 1 சென்டர் ஆரஞ்சு பாலி இன்னொரு கிளிக் பண்ணிங்கன்னா டீப்பாக போகும். அதில் போயிட்டு பார்த்திங்கன்னா அந்த ப்ளஸ் இருக்கிற இடத்துலலாம் உங்களுக்கு உங்கள் டவுன்லைன் டீம் பீப்புள்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணும்போது இப்போ சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைகர் இருக்குது இல்லைங்களா, அது நம்மளோட ப்ரொஃபைல். அது பண்ணும்போது பாருங்கள் என்னோடய அட்ரஸ், வேலட் அட்ரஸ் காப்பி ஆகுதா. ஸோ அதே மாதிரி அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட அட்ரஸ் வந்து சேவ் ஆகும். நீங்கள் அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் மெத்தட். ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.